ஒரு 3 இன்ச்சு தான் அந்த பவர் பாயிண்ட்டை தொடுறது. பவர் பாயிண்ட்டை தொட்டுட்டோம்னாக்கா நம்ம நினச்சது நடந்தே தரும். எல்லோரும் நினச்சிட்டு இருக்காங்க கேலக்ஸிங்கிறது எங்கேயோ 1000 நோட்டில் இல்லை. இந்த ஆரா எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஆனால் இந்த 3 இன்ச்சை தொடுறது சாதாரண விஷயம் கிடையாது. பல மெடிடேஷன் பண்ணணும், மிகப்பெரிய பயிற்சி பண்ணணும். ஆனால் இந்த அரகஜாக்குள்ள குணம் என்ன தெரியுங்களா? இந்த ஈர்ப்பும் சிரிப்பும் வந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் இங்கே சாதிக்கலாம். அதனால தான் அந்த ஓங்காரம் ஓம் அதரும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இங்கே தான் துடிக்கும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் துடிக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா அந்த 3 இன்ச்சஸ் ஈஸி. இது ரொம்ப முக்கியம். ஓங்காரம் அப்படிங்கிறது புனுகு பூனை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. அது பக்கத்தில் பயங்கர ஸ்மெல் இருக்கும். என்றைக்குமே பலாப்பழம் மாதிரி தான். அந்த மேலே இருக்கக்கூடிய கரடுமுரடாக இருக்கும், உள்ளே இனிக்கிற மாதிரி தான் சக்தின்ற ஒரு விஷயம் அந்த பூனைக்கு உண்டு. ஸோ அந்த பூனையிலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். வெறும் விளக்கெண்ணெய் வைக்கும் போதே அதுக்கு அவ்வளோ பெரிய குளிர்ச்சி உண்டு, முக மலர்ச்சி உண்டு. அந்த விளக்கெண்ணெயை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அழகாக கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம புணுகு சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அழகான அந்த வாசனை உருவாக தொடங்கும். ஸோ அதனால் நம்ம கல்வத்திலே அரைக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையும் பவுடராக போட்டுட்டு இந்த விளக்கெண்ணெயை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அரைக்க ஆரம்பிச்சுன்னா குழந்தைங்கள்லாம் வச்சிங்கனாக்கா நல்லா படிப்பாங்க. இது பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய கிளாண்ட், நம்மளுடைய மெமரி பாயிண்ட், நமக்குன்னு ஒரு தனித்தட்ட ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை சக்தியை மகாசக்தியை மாற்றக்கூடிய விஷயம் தான் அரகஜா. இது பெரிய ஒரு விஷயமா யாரும் யோசிக்க வேண்டாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னலாம் நமக்கு முன்னாடி போகும்போது தடை இல்லாமல் கரை இல்லாமல் போகிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த அரகஜா. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில மாயன் செந்தில்குமார் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்ம பேசிய ரொம்ப நாள் ஆகுது. அதனால குறிப்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில அரகஜா பத்தி எங்களுக்காக சொல்லுங்க சார். இன்னைக்கு நிறைய இடத்துல ரொம்ப பிரபலமா பேசப்படுது. இதை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடியே நிறைய பதிவுகள் எல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துருக்கீங்க. ஸோ இதனுடைய முக்கியத்துவம் என்ன, இது எதற்காக பயன்படுது, எப்படியெல்லாம் இதை பயன்படுத்தணும்? நிறைய பேர் இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப விலை ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால வாங்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இதை வீட்டுல இருந்தே செய்ய முடியுமா? இது அத்தனைக்கும் விளக்கம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ முதல் கேள்வியா இந்த அரகஜா எதற்காக சார் பயன்படுத்துறோம்? இது அரகஜா உண்மையிலேயே மிக 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 முக்கியமான ஒரு பொருள். அதாவது வாசனை, அதாவது அரோமா. தெய்வங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா அரோமா. மல்லிகைப்பூலேருந்து நம்ம வைக்கக்கூடிய ரோஜா மாலையிலேருந்து எல்லாமே மனசை ஒருநிலைப்படுத்துறது மட்டும் கிடையாது, தெய்வத்தையும் ஒருநிலைப்படுத்தும். அதாவது இந்த கம்ஃபர்ட் அப்படிம்பாங்க. அலைபாய் மனசை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும்போது கம்ஃபர்ட்டாக போய் உட்காரும். கோயிலில் உட்காரும்பொழுது அந்த தெய்வீக மனம், அந்த தெய்வீக மனம் அப்படிங்கிறது தான் தெய்வீக குணத்தை கொடுக்கக்கூடியதான் அரகஜா. அரகஜாவுக்கு வாசனை திரவியங்களுக்குன்னு ஒரு சில குறிப்புகள்லாம் இருக்குது. நான் அதை கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக வெளியில் கிடைக்கிது. இப்போ தான் அது ட்ரெண்டாக இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் கண் திறப்பு அப்படிங்கிறதுக்கு சொல்லுவாங்க. தெய்வங்கள் சிலை செய்கிறாங்க. சிலை செய்தோன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எப்படி நிலக்கதவு செட் பண்ணோன்னா அந்த இடத்துல நிலை ஓப்பன் பண்ணுற போது ஒரு கண் திறப்பு இருக்கும். அதேமாதிரி தான் சிலைகள் செய்த பிறகு கண் திறப்புன்னு அப்படி ஒரு நாள் வச்சுருவோம். சிலை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி, கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி கண் திறப்பு பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முக்கிய இடம் பெறுவதுன்னு கேட்டிங்கன்னா அரகஜா. அந்த கண்ணில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க அந்த அரகஜா தான். அதேமாரி இந்த இடத்துலையும் பொட்டு வச்சுருப்பாங்க. எல்லாம் சொல்லுவாங்க அரகஜா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் பார்த்திங்கன்னா அந்த கண் அதிலே ஸ்டட்டாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உயிராற்றலை உயிர் பொருளாக கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அரகஜாவுக்கு உண்டு. அப்போது நம்ம மனிதர்கள் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாமா? தெய்வமுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. அந்த ஒருநிலை சிந்தனையும் உயிராற்றலையும் காற்றுல இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபீல்டையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபீல்டையும் பஞ்சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரோஃபீல்டையும் அதேமாரி நவக்கோள்கள், அதாவது கோள்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடைய எனர்ஜியை இழுக்கிறது. இதையெல்லாம் ஒருநிலைப்படுத்தினால் சொல்லுவாங்களே 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவன் அதிகமாக இருந்தால் எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதுக்கு இந்த பொருள் உதாரணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நெத்தியில் வைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒருநிலை ஆற்றல் கிடைக்கும். என்றைக்குமே ஒரு சிந்தனை இருக்கும் போது கண்டிப்பாக நடந்துடும். நல்லா சிரிக்கும் பொழுது அவங்களுடைய என்ன ஆசைப்படுறாங்களோ நடந்து முடிஞ்சிடும். அதேமாரி ரொம்ப டென்ஷனில் இருந்தாலும் இந்த ஒருநிலை டக்குன்னு அந்த ஆர்க் இந்த ஆர்க்குள்ளே வரணும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆர்க்குக்கு வரும். இதுதான் குவாண்டம், எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இந்த 3ஐயும் இப்படி இருக்கும் எல்லாத்துக்குமே. இப்படி கொண்டு வர அந்த ஒரு அரோமா தான் அரகஜா. சந்தனத்துக்கு உண்டு, புணுகுக்கு உண்டு. இதேமாதிரி எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஒருநிலை சிந்தனைக்கு கொண்டு வந்துடும். அதான் சோலார் பிளெக்ஸையும் இதுவும் ஒருநிலைக்கு கொண்டு வரதுக்கு இப்படி இருக்கிற விஷயத்தை இப்படி கொண்டு வரணும். இப்படி வந்தால் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா தெய்வ ஆற்றலிருந்து உபதெய்வ ஆற்றலிருந்து எல்லாமே ஒன்றா இந்த எக்ஸ்ட்ரீம் பவர் பாயிண்ட்டாக இங்கே வரும்பொழுது
ஒரு ஆற்றல் ஒரு மனிதனுக்கு வந்து சொல்லுவாங்க திங்க் பாசிட்டிவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பாசிட்டிவ் வந்துடும். இந்த பாசிட்டிவ் வந்துச்சுன்னா எல்லா தெய்வங்களும் வந்துடும், சப்போர்ட் வந்துடும். ஏன்னா அவங்களுக்கு ஈர்ப்புன்னு ஒன்று வந்துடும். ஸோ இன்னைக்கு வந்து சிலை கண் திறப்பு பண்ண பிறகு மக்கள் எல்லாம் வரணும் இல்லையா? அங்கே தெய்வம் வந்து உள்ளே உட்காரணும் இல்லையா? என்னதான் சிலை மனுஷன் செஞ்சாலும் அந்த சிலை வந்து ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளார நம்ம எப்படி ஒரு வீடு கட்டி நம்ம உயிராற்றல் உள்ள ஒரு ஆள் போகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் உயிராற்றல் உள்ளே வரும். அந்த ஆற்றல் தான் நமக்கும் உயிராற்றல். என்னைக்கு நமக்கு அந்த உயிராற்றல்லாம் கம்மியாக இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஆச்சுனாக்கா அவன் நினச்சதை அடைஞ்சே தீரும். அதான் அரகஜா செய்கிற ஒரு மிகப்பெரிய வேலை. ஓகே. ஸோ குறிப்பா இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நெறைய தேவைகள் இருக்கிறத பார்க்க முடியுது மக்கள் கிட்ட. ஸோ ஏதாவது ஒரு வசிய முறை, வசியம்னாலே இப்ப எல்லாரும் வந்து தப்பான வார்த்தையா வந்து பார்க்குறாங்க. ஒரு ஈர்ப்பு நமக்கு கிடைக்கணும், ஒரு பண ஈர்ப்பு கிடைக்கணும், ஒரு ஆகர்ஷணம் நமக்கு நடக்கணும். ஒரு ஒரு வேலைக்காக போறோம், ஒரு தேவைக்காக ஒருத்தங்கள பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம போற விஷயம் நமக்கு ஏற்ற மாரியா விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா, அதற்கு இந்த அரகஜாவ நம்ம எப்படி பயன்படுத்தணும் சார்? கண்டிப்பா. இப்ப சொன்னீங்க இல்லையா, வசியம்னாலே எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னு. ஆமா. உண்மையிலேயே அது பயப்படுறாங்க தான். "அப்பா வசியம் பண்ணிட்டான்ப்பா." வசியம் பண்ணிட்டான் அப்படின்னா ஈர்ப்பு, அதாவது அட்ராக்ஷன். இங்கிலீஷ்ல சொன்னீங்கன்னா அது பெருசா இருக்காது. தமிழ்ல சொன்னா தான் அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, அது தனித்து பார்க்குறாங்க. வசியம் அப்படியே பாருங்க, திருப்பி பாருங்க சிவமயம் இல்லைன்னா சிவ. வசி, சிவ. வருது பார்த்தீங்களா? அப்போ ஒரு மனதுக்குள்ளார எல்லாம் சிவ சிவ இருந்தால், அதாவது நான் ஆன்மீகமா சொல்லல. சிவ சிவனாலே சீக்கிரம் செஞ்சு விடு, சீக்கிரம் செய்து விடு, எனக்கு தேவையானதை வந்து விடு அப்படிங்கிற எண்ணம் வந்து ஒரு பட்டன் ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு டிக் பண்ணணும் இல்லையா? ரைட் பிரெயின் என்றைக்குமே நான் அடிக்கடி சொல்லக்கூடியது கிரியேட்டர், லெஃப்ட் பிரெயின் ப்ரொமோட்டர். இந்த ப்ரொமோட்டருக்கு ஈஸியாக போகக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அரகஜா. அதே மாதிரி நம்ம அந்த அரகஜா வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறீங்க, முக்கியமாக சொல்லுவாங்களே நமக்கு முன்னாடி போய் வேலை செய்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம மூளை தான். பிக் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த முன்னாடி போகக்கூடிய விஷயங்கள் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தால் இருக்கும். அந்த பவர்ஃபுல் போகிறதுக்கான விஷயங்கள் தான் தடங்கல்கள் எல்லாமே. இந்த தடங்களே இல்லாமல் நினச்ச காரியத்தை நடத்தியே தரணும். என்றைக்குமே நம்ம உடம்புக்கு இந்த ஆறா இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆறா வந்து ரொம்ப தூரத்துலாம் இல்லை, நம்மளேருந்து ஒரு 3 அடி தான். நம்ம 2 அடியில் வச்சுருப்போம். இது வைக்கும்பொழுது 3 அடியை கனெக்ட் பண்ணும். இந்த ஆறாவை எக்ஸ்பேண்ட் பண்ணும். சயின்டிஃபிக்கலாக சொல்ல போனால் ஆறாவை எக்ஸ்பேண்ட் பண்ணும். தாட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 அடி தான், தலையிலேருந்து இந்த D20 ஏரியாலேருந்து ஒரு 3 இன்ச்சு தான் அந்த பவர் பாயிண்ட்டை தொடுறது. பவர் பாயிண்ட்டை தொட்டுட்டோம்னாக்கா நம்ம நினச்சது நடந்தே தரும். எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க கேலக்ஸிங்கிறது எங்கேயோ 1000 நோட்டில் இல்லை. இந்த ஆறா எந்த அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ஆனால் இந்த 3 இன்ச்சை தொடுறது சாதாரண விஷயம் கிடையாது. பல மெடிடேஷன் பண்ணணும், மிகப்பெரிய பயிற்சி பண்ணணும். ஆனால் அந்த அரகஜாக்குள்ள குணம் என்ன தெரியுங்களா? சந்தனம் வைக்கும் பொழுது அது நடக்கும், புணுகு வைக்கும் போது அது நடக்கும். இதெல்லாம் சேர்ந்தது தான் அரகஜா. நான் அந்த லிஸ்ட்டு சொல்கிறேன். அப்போது எல்லாம் சேர்ந்த ஒரு பவர் பாயிண்ட், ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்க. ஒரு 5-6 பேர் சூப்பராக பவர்ஃபுல்லாக இருந்துச்சு, அந்த இடம் எப்படி இருக்கும்? நம்ம நினச்சது நடத்திடலாம் இல்லையா? அதுதான் அரகஜாவோட ஸ்பெஷல். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அரகஜா வந்து வச்சா வந்து வசியமாகும் அப்படிங்கிறது வந்து பொதுவா எல்லா இடத்துலயும் பேசப்படுது. ஆனா நீங்க கூட என்கிட்ட ஒரு பதிவுல வந்து பேசும்போது சொல்லியிருக்கீங்க, இத வச்சா மட்டும் பத்தாது, இதற்கான ஒரு மந்திரம் இருக்கு. அத சொல்லும்போது தான் வந்து நமக்கு தேவையான விஷயமெல்லாம் வசியமாகும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அத பத்தி எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க சார். ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதில் தான் கடவுள் வந்து ஒரு கீ வச்சிருக்காரு. அக்குபஞ்சர் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க, ஃபேஷியல் புள்ளியாக வச்சுருக்காங்க. இந்த ஈர்ப்பு, அதுக்கப்புறம் சிரிப்பு. இந்த ஈர்ப்பும் சிரிப்பும் வந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் வந்து சாதிக்கலாம். அதனால தான் அந்த ஓங்காரம் ஓம் அதரும் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். இங்கே தான் துடிக்கும். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் துடிக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா அந்த 3 இன்ச்சஸ் ஈஸி. இது ரொம்ப முக்கியம். ஓங்காரம் அப்படிங்கிறது விஷயம். எனக்கு ஓம் சொல்ல முடியாதவங்களுக்கு அடிக்கடி நான் சொல்லுவேன் இந்த இம்மு தான் அங்கே சஸ்டெயின் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வைப்ரேட்டர். இதெல்லாம் புள்ளிகள் கொண்டு வந்து அந்த சாவி வந்து இம்மில் இருக்குது. அப்போ நாவன்மையில் வச்சுருக்காங்க. உள்நாக்கில் தொண்டையில் இந்த உள்நாக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஆடணும். அதான் கோயிலுக்குள்ளே ஒரு பெல்லு மாதிரி டங்குன்னு அடிக்கிறது, இங்கே அதிரும். இங்கே கொடுக்கக்கூடிய ஓம் அதிர்வு வந்து நம்மளோட மூளை அதிர்க்கும். அதான் அந்த ஃப்ரீக்வன்சியை கொண்டு வரும். இப்போ அந்த அரகஜாவை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஓங்காரம் சொல்கிறோம். ஓம் சொல்ல முடியலைன்னா இம் மட்டும் சொல்கிறோம். அதுவே செம்ம சூப்பர். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடிக்கு முன்னாடி போகணும். நம்மளுடைய ஆறாவை கடத்தக்கூடிய மிகப்பெரிய சக்தி கண்ணாடி. அதான் கண் ஆடி. எதை ஆடி வைக்கும்? நம்ம ஆட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதை போகிறோமோ அதெல்லாம் வந்து தாட்டி வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணாடி. அதை பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த அரகஜா போட்டு வச்சுருக்கீங்களே, அதை ஒரு 2 மினிட்ஸ் பார்க்கணும். அந்த கண்ணாடி சுத்தமாக அதாவது அழுக்கு வந்து தொடச்சிடணும். தொடச்சிட்டு முன்னாடி நின்றுட்டு அரகஜா அந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு வசி வசி 27 முறை. இந்த வசி வசி அப்படிங்கிறது மகா மந்திரம் அப்படின்னு கிடையாது. வா வா என்னை அட்ராக்ட் பண்ணுங்கிறது தான் விஷயம். வசின்னு சொல்லலையா, திருப்பி போட்டால் சிவ சிவ. இந்த சிவ சிவ வந்து அந்த வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணாங்க, மறைமுகமாக வசி வசின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ வா வா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதேமாதிரி நசி நசின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது நமக்கு தேவையில்லாதது. அது இன்னொரு டாப்பிக்கில் அழகாக நான் சொல்கிறேன். யாருக்கும் தெரியாத விஷயந்தான். அஷ்டமி நவமி எப்படி நம்ம சொல்லுவோமோ அதேமாரி அஷ்டமினா அஷ்டசக்தியிலும் மிகுந்த நாள். நவமினா மீ என்பது அகராதியில் வந்து மிகுந்த.
கூன்னு ஒன்று இருக்குது, யாருமே இதில் மறந்துட்டாங்க. அஷ்டசக்தியில் அதாவது நவக்கூ நவமி நவமிங்கிற மாதிரி நவக்கூன்னு ஒன்று இருக்குது, அது யாருக்குமே தெரியல. குறைந்த நாள் அதில் தான் பண்ணக்கூடாது. இதை பற்றி டீட்டெயில் நான் அப்புறம் சொல்கிறேன். ஆனால் இதுக்காக விஷயம் சொல்கிறேன், அந்த வார்த்தைகளுக்கு அலைகள் இருக்கு இல்லையா, அதான் ஃப்ரீக்வன்சி. வசி வசின்னு சொன்னாலே போதுமான விஷயந்தான். எங்கெல்லாம் காட்டலைகள் இருக்கக்கூடிய நம்ம காந்தமாக மாறுவோம். நமக்கு பார்த்திங்கன்னா அயன் வந்து ஒட்டுற மாதிரி, நமக்கு தேவையான அணுசக்தி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஒட்டும் பொழுது நம்மளுடைய குவிப்பொருள் வந்து அவிப்பொருளாக மாறும். அந்த அவிப்பொருள்ங்கிறது தான் பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான். அந்த 3 இருந்துச்சுனால மூளை வளம் பெறும் பலம் பெறும். அப்போது நம்ம என்ன ஆசை வைக்கிறோமோ அந்த பட்டன் வந்து டக்குன்னு டச் பண்ணி திறக்கிற மாதிரி அது கேலக்சிக்கு போச்சுன்னா அது நடந்துடும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அரகஜா அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல கிடைக்குது. பட் அது ஒரிஜினலா டூப்ளிகேட்டா எதுவுமே வந்து நமக்கு தெரியறது இல்ல. முதல்ல இவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த அரகஜா வந்து என்னென்ன பொருட்கள் வச்சு செய்யப்படுது சார்? ஏன் அதுக்கு இவ்வளோ பெரிய சக்தி கிடைக்குது? ஆன்மீக பொருட்கள் வந்து அரோமா இருக்குது. நம்ம அந்த காலத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த புனுகு, ஜவ்வாதி, சந்தனம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அரோமம் தெய்வத்தை கம்ஃபர்ட் கொடுக்கக்கூடிய விஷயம், தெய்வங்களுக்கு பிடிச்ச விஷயம். மலர்களில் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ, ரோஜாப்பூ இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய பூ இருக்குது வாசனை திரவியங்களில். அதில் இந்த அரகஜாவில் ஒரு முக்கியமாக ஒரு 6-7 பொருள் போட்டிருக்காங்க. அது என்னென்னு நான் சொல்கிறேன். இதை நம்மளே அரைச்சிக்கலாம். இந்த நம்ம கிடைக்கிற பொருள் வந்து ஒரிஜினலா இல்லை டூப்ளிகேட்டாங்கிற ஆராய்ச்சிக்கு போனோம்னா அதை கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் இது பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து டூப்ளிகேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது அந்த காலத்துலேயே இருந்துச்சு. இப்போ தான் அது எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்மளையும் செய்யலாம். அதுமாதிரி கடையில் வாங்கினாலும் தப்பு கிடையாது. ஏன்னா இது டூப்ளிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா சந்தனம் உங்களுக்கு வந்து நார்மலாக கிடைக்கிறது தான், ஜவ்வாது சாதாரண கிடைக்கிறது தான். இதில் ஹையஸ்ட்டாக பார்க்குறது வந்து புனுக்கு மட்டும் கொஞ்சம் ரேர், ரொம்ப ரேர். அது எதுல இருந்து தயாரிக்கப்படுது சார்? ஏன்னா புனுகு பத்தியும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேர் பேசி நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கும் நல்ல சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது கம்மி விலைக்கு கிடைக்கிறதே இல்லை, அது கிடைக்கிறதே ரொம்ப கம்மி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன சார்? ஒரிஜினல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டப்பாவில் கொஞ்சோண்டு எடுத்து, அந்த டப்பாவே சின்னதாக இருக்கும், அது லைட்டாக கையில் ஒட்டினது அப்படி வலிச்சு எடுத்தா இருக்கும், அதுவே பயங்கர காஸ்ட்லி. ஏன் சார் அதுக்கு அவ்வளோ விலை? அவ்வளோ பவர் உண்டு. ஏன்னா அந்த புனுகு பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ சக்தி உண்டு. அது புனுகு பூனை பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது, அது பக்கத்தில் பயங்கர ஸ்மெல் இருக்கும். என்றைக்குமே பலாப்பழம் மாதிரி தான் அந்த மேலே இருக்கக்கூடிய வந்து கரடுமுரடாக இருக்கும், உள்ளே இனிக்கிற மாதிரி தான் சக்தின்ற ஒரு விஷயம் வந்து அந்த பூனைக்கு உண்டு. ஸோ அந்த பூனையிலேருந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சியாக போகும். அது பூனையிலேருந்து எடுக்கிறாங்க, அது உண்மை தான். அது ரொம்ப ரேர். இப்போ அந்த இனமும் அழிஞ்சு போச்சு. அதனால தான் முன்னாடி நிறையா இருந்துச்சு. அந்த காலத்து ராஜா காலத்துலாம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு வீடு வச்சுருப்பாங்க. வீடு அதோட அந்த யூஸ் நிறையா இருந்துச்சு, எடுத்தாங்க. ஸோ அந்த வாசனை திரவியங்கள் அது வந்து ஈர்ப்பு, அந்த வசியத்தை கொடுக்கக்கூடிய, அதை ஈர்ப்பை தரக்கூடிய ஒரு அந்த பூனைக்கு உண்டு. ஸோ அதுலேருந்து அந்த பூனையில் எடுக்கிறது தான் அந்த பூனுகு. ரேராக கிடைக்கிறதுனால தான் அது கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிறதுக்கு காரணம். அதை மட்டும் நம்ம வெளியில் நல்லதாக பார்த்து வாங்கிட்டு மீதியெல்லாம் நார்மலாக சந்தனம், ஜவ்வாது இந்த மாதிரியான மூலிகைகள் தான் நான் அந்த லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். அதை வீட்லேயும் செஞ்சுக்கலாம், நம்ம கடையிலையும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ என்னென்ன பொருட்கள் சேர்த்து நம்ம வந்து வீட்டிலே செய்யலாம் அப்படிங்கிறது எங்களுக்காக சொல்லி. ஏன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, எங்களால் வாங்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பொருட்களெல்லாம் நீங்கள் வாங்கி வீட்டிலேயே கூட செஞ்சுக்கலாம் அப்படின்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் மட்டும் எங்களுக்காக சொல்லுங்கள் சார். அரகஜா செய்வதற்கான முக்கிய பொருள்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி, அது நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. பன்னீர் ரோஜா, அதோட இதழ்கள். இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த ரோஜாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்சி ரோஜா இருக்குது, அது வேண்டாம். பன்னீர் ரோஜாங்கிறது நம்மளே கூட காய வச்சுக்கலாம், நிழலாக காய வைக்கணும், ரொம்ப முக்கியம். சம்பங்கி பூ, அது வந்து நாட்டு மருந்து கடையிலே வாங்கிக்கலாம், இல்லைன்னா பூ கடையிலே கிடைக்கிது, அதோட மொட்டு, இல்லைன்னா அந்த பூவை கூட வாங்கி காய வச்சுக்கலாம். ஜவ்வாது மற்றும் புனுகு, ஜவ்வாது கொஞ்சம் புனுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. ஜாதிபத்திரி அதோட பூ, அதுவும் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது. அத்தர், அதை மட்டும் நல்ல குவாலிட்டியாக நம்ம வந்து எல்லா வாசனை திரவியங்கள் கடையிலையும் கிடைக்கிது, கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கிக்கலாம். கற்பூரம், பச்சை கற்பூரம் ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக சந்தனம், நல்ல நாட்டு சந்தனமாக, அது மீன்ஸ் பவுடராக நம்மளே தெரியும். இன்றைக்கி வந்து ஈட்டபிள்னு கேட்டிங்கனாலே நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சுத்தமான சந்தனம் எடுத்தாலே போதுமாகும். இதெல்லாம் எடுத்து கல்வத்தில் நம்ம அழகாக என்ன பண்ணும், நம்ம புனுகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி மெல்ல அரைச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளே செஞ்சிடலாம். ஸோ இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் தேவைன்னு சொன்னீங்க, இதை எப்படி நம்ம செய்யணும் சார்? செய்முறை என்ன? இது ஒரு கல்வம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கல்வம் தான் அந்த காலத்தில் ரேராக இருந்துச்சு. இப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஆர்கானிக் கடையிலையுமே அந்த கல்வம் இருக்குது. அந்த கல்வத்தில் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இது அரைக்கிறது போட்டோம் இல்லையா, இதை எப்படி அரைக்கிறது ஃபஸ்ட்டு, ஏன்னா புனுகு கிடைக்கிறது கொஞ்சம் தான். இதை எப்படி இடிக்கிறதா, இடித்து நல்லா ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக உங்களுக்கு கல்வம் நல்லா அரைக்க தெரிஞ்சால் அரைக்கலாம். இல்லை விளக்கெண்ணெய், ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலாம். விளக்கெண்ணெய் ரொம்ப இங்கே வைக்கும் போதே, வெறும் விளக்கெண்ணெய் வைக்கும் போதே அதுக்கு அவ்வளோ பெரிய குளிர்ச்சி உண்டு, முக மலர்ச்சி உண்டு. அந்த விளக்கெண்ணெயை போட்டு நல்லா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி அழகாக கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் நம்ம புனுகு சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த அழகான அந்த வாசனை உருவாக தொடங்கும். ஸோ அதனால் நம்ம கல்வத்திலே அரைக்கலாம். இல்லைன்னா ஃபஸ்ட் எல்லாத்தையும் பவுடராக போட்டுட்டு இந்த விளக்கெண்ணெயை வச்சுட்டு கொஞ்சம் அரைக்க ஆரம்பிச்சோன்னா ஈஸியாக இருக்கும். இதை மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு சில பேர் நினைப்பாங்க. மிக்சியில் போட்டால் அதோட சூடில் அதோட தன்மை போயிடும்.
அதனால் கல்வத்தில் அரைச்சாலே போதுமான விஷயம். இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பாக நம்ம கடையிலேயே வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் அதில் வந்து டூப்ளிகேட் செய்கிறதுக்கு வேலை கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நார்மலாக கிடைக்கிற விஷயம்தான். இன்றைக்கி வந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுறதுனால அது கொஞ்சம் டிமாண்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் காஸ்ட்லியாக போகுது ஒழிஞ்சு, மற்றபடி நம்மளே செஞ்சிடலாம், இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம் சார்? ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம்? எல்லாருமே பயன்படுத்தலாம். இன்னும் பார்த்தா படிக்கிற குழந்தைங்கள்லாம் வச்சிங்கனாக்கா நல்லா படிப்பாங்க. இது வந்து பொதுவான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய கிளாண்ட், நம்மளுடைய மெமரி பாயிண்ட், நமக்குன்னு ஒரு தனித்தட்ட ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா, அதை வந்து சக்தியை மகா சக்தியை மாற்றக்கூடிய விஷயம் தான் அரகஜா. இது பெரிய ஒரு விஷயமா யாரும் யோசிக்க வேண்டாம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னலாம் நமக்கு முன்னாடி போகும்போது தடை இல்லாமல் கரை இல்லாமல் போகிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த அரகஜா. ஸோ பெண்கள் வந்து அந்த மாதவிடாய் காலங்களில் வைக்காமல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் வைக்கிறதுனால ஒரு சயின்டிஃபிக் லாஜிக் சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து சக்தி இருக்கும், அந்த நேரத்தில் அவங்களுக்கு உடல் சோர்வு இருக்கும். அதோட பார்த்திங்கன்னா அந்த ஜிக்ஸாக் மைண்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில். மூட் ஸ்விங்ஸ் எல்லாம். அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து அதை வைக்கும் பொழுது அவங்களால அந்த கரெக்டான வே கொண்டு போக முடியாதுங்கிற ஒழிஞ்சு ஆன்மீகத்துக்கான ஒரு விஷயம் எதுவுமே கிடையாது. அரகஜா என்பது இருக்கிறத சூப்பர் பவராக மாற்றி கொடுக்க விஷயம். அந்த நேரத்தில் அவங்க வந்து குழப்பத்துக்கு உள்ளாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மற்றபடி யார் வேணாலும் வைக்கலாம், எப்போ வேணாலும் வைக்கலாம். முக்கியமாக குளிச்சுட்டு நல்லா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த எண்ண ஓட்டத்தில் அந்த எண்ணத்தில் இது எனக்கு நடந்துடணும் அப்படிங்கிறது தான். இது திங்க் பாசிட்டிவ். இதை ஏதாவது இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க இந்த மைனஸாக பயன்படுத்தலாமா, அப்படி சான்ஸே கிடையாது. உங்களுடைய மூளை இன்பில்டே என்னன்னு தெரியுங்களா, ஒரு பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லதுக்கு மட்டுமே இழுத்துட்டு போகும். லெஃப்ட் ரைட்டுங்கிறது ஒன்லி ரைட் அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் இது வந்து ஹெல்ப் ஆகும் ஒழிஞ்சு லெஃப்ட்டுங்கிற அந்த நைட்டுக்கு அந்த நெகட்டிவிட்டிக்கு போகவே போகாது. அதனால் இதை வச்சு தப்பாக பயன்படுத்தவே முடியாது. பயன்படுத்தினாலும் வேஸ்ட், வேலை செய்யாது. ஆமாம். உள்ளொளி பெருக்கி வெளி ஒளி பெருக்குங்கம்பாங்க. இந்த உள்ளொலின்னா இந்த இன்னர் ஹார்ட், அகவிளக்கு. அகல் விளக்கு மாதிரி திறந்துடும். ஒருத்தன் பிரைட்டாக இருந்தால் அவனை நோக்கி எல்லாமே ஈர்ப்பகம். அந்த வசீகரத்தை கொடுக்கக்கூடியது தான் அரகஜா. ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரகஜா பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள், இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதை பற்றி பேசினாலும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் இதை பற்றி நிறைய பதிவுகள் போட்டிருக்கீங்க. நானும் அதை பார்த்துருக்கேன். இன்னைக்கு எங்கள் நேயர்களுக்காக அதை எப்படி எளிமையாக வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.